Hello friends, welcome to Mithun's Mindset. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு CSK fan RCB ஓட வின்னிங் மொமெண்ட் வந்து கங்க்ராச்சுலேட் பண்ண போறேன். எஸ் கைஸ், ஆஃப்டர் ஒரு லாங் வெயிட், ஒரு 18 வருஷத்துக்கு அப்புறம் RCB வந்து ட்ராஃபி லிஃப்ட் பண்ணிருக்காங்க. ரொம்ப நாளா ஈசாலா கப் நமதேன்னு சொல்லிட்டு கடைசியா ஈசாலா கப் நமதுன்ற மாதிரி ஒரு எண்ட் பண்ணிருக்காங்க. அந்த சீசனே கோலாகலமா முடிஞ்சிச்சு. எல்லா விதத்துலயும் RCBக்கு தான் ஃபேவரா இருக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆப்ஷன்ல இருந்து நல்ல பிக்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பிளேயிங்மே சூப்பரா விளாண்டாங்க. அவே கேம்ஸ் எல்லாமே வின் பண்ணி சூப்பரா வந்தாங்க. அதுக்கப்புறம் நடுவில் நிறைய இன்ஜுரிஸ் இருந்தாலுமே நடுவில் வந்து ஒரு பிரேக் கிடைச்சு திருப்பி அவங்க ஸ்டார் பிளேயர் ஃபில் சால்ட், ஹேசல்வுட் திருப்பி டீமுக்கு ஜாயின் பண்ணி அது ஒரு அமோகமான சீசனா முடிச்சிட்டாங்க. ஃபைனலி ஆஃப்டர் 18 years ஈசாலா கப் நமது. இதை பத்தாங்க இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போய் பார்ப்போமா? ஸோ கைஸ், இந்த 18 வருஷம்ன்றது ஒரு சாதாரண நம்பர் இல்லை கைஸ். இது ஒரு தவமானு வச்சுக்கோங்களேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் பிரான்ச்சைஸ்க்கு நிறைய லாயல் ஃபேன்ஸ் இருக்காங்க. கண்டிப்பா ஒத்துக்கணும். நிறைய ஸ்லெட்ஜிங் மொமெண்டா இருக்கட்டும், நிறைய ஸ்லெட்ஜிங் அடுத்த பிரான்ச்சைஸ் கூட பண்ணாலுமே, அதை தாண்டி நிறைய சண்டைகள் வந்தாலுமே, எவ்வளவு மார்க்கிங்கை தாண்டியுமே லாயலான ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பா இந்த பிரான்ச்சைஸ்க்கு இருக்காங்க. 18 years வெயிட்ன்றது சாதாரண விஷயம் இல்லை கைஸ். ஒவ்வொரு வாட்டியும் ஃபைனல்ஸ் போவானுங்க, கப் அடிக்க மாட்டானுங்க. எல்லாமே பெஸ்டா பண்ணுவானுங்க. லீடிங் ரன் ஸ்கோரர் விராட் கோலி இருப்பாப்ல, ஆனாலும் கப் அடிக்க மாட்டாங்க. எல்லா விதமான ஸ்டார் பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஏபிடி இருப்பாரு, கிறிஸ் கெயில் இருப்பாரு, விராட் கோலி இருப்பாரு. எல்லாம் ஒரே டீம்ல ஆடியுமே கப் கிடைக்காது. ஸ்டார் கார்னர் ஒரு சீசன்ல கப் கிடைக்காது. எல்லா விதத்திலையும் பண்ணி பார்த்து ஒரு வாட்டி கூட அந்த கப்புன்ற ஒன்று இல்லாதனால செம்ம மார்க்கிங், செம்ம ஸ்லெட்ஜிங் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு கடைசியில ஆஃப்டர் இந்த 18 years இவ்வளோ ஒரு மார்க்கிங்கை தாண்டி லாயலா இருக்கிறது கண்டிப்பா ஒரு பெரிய விஷயம் கைஸ். இதெல்லாம் தாண்டி இந்த வீடியோ மேக் பண்றதுக்கு ஒரு 2 விஷயம் எனக்கு காரணமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு விராட் கோலி. செகண்ட் விஷயம் வந்துட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏபிடி, கிறிஸ் கெயில், விராட் கோலி, இவங்க 3 பேர் காம்போ. இது நம்ம சின்ன பிள்ளை இருந்தே ஒரு ஐடலா பார்த்து வளர்ந்துருப்போம். ஒரு கிரிக்கெட் ஃபேன்ஸ் கண்டிப்பா தெரியும் ஏபிடி எந்த அளவுக்கு ஒரு ஸ்டார் பிளேயர், கிறிஸ் கெயில் எந்த அளவுக்கு ஒரு ஸ்டார் பிளேயர், அண்ட் விராட் கோலி அஃப்கோர்ஸ் நம்ம இந்தியனோட பிரைட் கிங் கோலின்னு இருக்கிற எல்லா அச்சீவ்மெண்ட்ஸுமே பண்ணிருப்பாரு எக்ஸப்ட் இந்த IPL ட்ராஃபி. அவரும் ஆரஞ்ச் கேப் வாங்கி பாட்டாரு, செம்ம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பாட்டாரு, கேப்டன்சி நல்லா பண்ணி பாட்டாரு, எல்லா விதமான ஸ்டார் பிளேயர்ஸையும் எடுத்து பாட்டாரு. ஆனா அந்த ட்ராஃபின்றதும் விராட் கோலின்றதும் ஒரு முடியாத காதல் கதையாவே இருந்துச்சு. ஃபைனலி அந்த லவ் ஸ்டோரிக்கு ஒரு ஹாப்பியான எண்டு. விராட் கோலி லிஃப்டிங் த ட்ராஃபி. அதை பாக்குறப்ப உண்மையாலுமே ஒரு கிரிக்கெட் ஃபேனா செம்ம ஹாப்பி கைஸ். ஆனா இங்க வந்து ஒரு ஃபீலிங் பாவம் ஃபார் ஸ்ரேயாஸ் ஐயர். கண்டிப்பா அதையுமே நம்ம மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஏன்னா நான் வந்து எப்படி யோசிப்பேன்னா, ஸ்ரேயாஸ் ஐயர் என்னதான் பண்ணல, எல்லாமே பண்ணிட்டான் மனுஷன். ஒரு 3 டிஃப்ரெண்ட் டீம்ஸ் வந்து ஃபைனல் IPL ஆட வைக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். டெல்லி அதே மாதிரி கொண்டு வந்தாப்ல. KKRக்கு வின்னிங் கேப்டனை ரீடைன் பண்ணாம வெளியே விடுறாங்க ஆப்ஷனுக்கு. அப்பயும் இன்னொரு பிரான்ச்சைஸ் போய் அதை பத்தி எதுவும் மனசுல வச்சுக்காம அந்த டீமையும் ரொம்ப வருஷமா IPL ஃபைனலே ஒண்ணு பார்க்காதவங்களை ஃபைனல் கொண்டு வராரு, டாப் பொசிஷன்ல பிளேஸ் பண்றாரு. இதெல்லாமே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ். கண்டிப்பா ஸ்ரேயாஸ் ஐயர் ஃபேன்ஸ் வந்து ரொம்பவுமே மனசு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஏன்னா எல்லாமே பண்ணியுமே என்ன காரணம்னு தெரியல, எந்த சீரீஸ்லயுமே அவரை செலக்ட் பண்ண மாட்டாங்க இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி தான் இந்த வாட்டி அவருக்கு ஒரு காரணம்ன்ற மாதிரி இந்த காரணத்தை சொல்லி அவங்களை இப்போ வெளியே அமைச்சிருவாங்க. பாவமா இருந்துச்சு அவரை பார்க்கணுமே. கண்டிப்பா ஃபீலிங் பாவம் ஃபார் ஸ்ரேயாஸ் ஐயர். இதெல்லாம் தாண்டி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து டெஸ்ட்ல வந்து விராட் கோலி வந்து ரிட்டைர்மெண்ட் அறிவிச்சிருப்பாரு. அதை கேட்டோம்னா கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு செம்ம டிசப்பாயின்மெண்ட் கைஸ். ஏன்னா அவருக்கு ப்ராப்பரா ஃபேர்வெல் இல்லைன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்குன்றது எல்லா ஒரு ட்ரூ ஃபேன்ஸுமே தெரியும். இப்பயுமே ப்ராப்பரா ஃபேர்வெல் கிடைக்கல தான் அந்த டெஸ்ட்ல. பட் ஸ்டில் ஏதோ ஒரு ரெகக்னேஷன் கடைசியில அந்த ட்ராஃபி அவர் கையில வந்துச்சுன்றப்பே செம்ம ஹாப்பி கைஸ் எல்லாத்துக்குமே. இதெல்லாம் தாண்டி இந்த 2 மொமெண்ட் சொன்னேன்ல. ஃபர்ஸ்ட் மொமெண்ட் என்ன தெரியுமா? அந்த 19th ஓவர்ல வின்னிங் மொமெண்ட் டிஸ்க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் சின்ன புள்ளமான அழுதுருப்பாரு கைஸ். அதுக்கு முன்னாடியே வந்து ஏபிட்ட சொல்லிருப்பாரு எனக்கு அழுகு வர மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி. நீங்க மேட்ச் ஃபுல்லா பாத்தீங்கன்னா தெரியும். அது சொல்லிட்டு கடைசி அந்த வின்னிங் மொமெண்ட் டிஸ்க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அப்படியே அழுகுறாரு. அதை பார்த்துட்டு இப்போ எனக்கு சொல்றப்பே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. ஆக்சுவலா நான் ஒரு CSK ஃபேன், வெறித்தனமான CSK ஃபேன். ஈவன் நாங்க 2023 வந்து லாஸ்ட் கப் ஒரு 5th கப் அடிச்சிருப்போம். அந்த 5th கப்புமே அது ஒரு செம்ம டிராமேட்டிக் மொமெண்டா நடக்கும். நடுவில் மழை பெய்யும், 2 பாலுக்கு 10 ரன் ஆகும், தலை வந்து கொஞ்சம் ஒழுங்கா ஆடாம போய் டக்அவுட்ல வந்து சோகம் உட்காந்து இருப்பாரு. இதெல்லாம் பாக்குறப்ப அஸ் அ ஃபேனா 5th கப்பா இருக்கிறப்ப அஸ் அ ஃபேனா அவ்வளோ டேரி மொமெண்டா இருக்கும். இதெல்லாம் தாண்டி இவங்களுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் கப்பு, எல்லாமே 18 பண்ணிட்டாங்க. அந்த கையில கிடைக்க போகுது, அந்த ஒரு ஃப்ரூட் கையில கிடைக்க போகுதுன்றப்ப நான் நினைச்சேன் அங்க குருணால் பாண்டியா வந்து ஒரு செம்ம செலிப்ரேஷன், ஒரு அக்ரெசிவான செலிப்ரேஷன் பண்ணிருப்பாரு. அது ஒரு 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 அக்ரெசிவான வெளிப்பாடு, கையை தூக்கிட்டு காலை தூக்கிட்டு அது ஒரு செம்ம செலிப்ரேஷன். நான் நினைச்சேன் பாடுறா கிங் கோலி என் தலைவன் வருவான்டா, அவன் பாடுறா என்ன செலிப்ரேட் பண்ண போறான். அந்த ஒரு அக்ரெசிவ் கோலியை வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு அழுது கீழே உட்காந்து புரண்டு அதை பாக்குறப்ப எந்த ஃபேன் பேஸ் யாரா வேணாலும் அவங்க ஃபேனா இருந்துட்டு போட்டு ஒரு கிரிக்கெட் ஃபேனா விராட் கோலியோட டேலண்ட்டை பார்த்து ஒரு கிரிக்கெட் ஃபேனா இருக்கவங்க கண்டிப்பா அதை பார்த்தோன்னு ஒரு டேரி மொமெண்டா தான் இருந்திருக்கும். ஃபைனலி வந்து அவருக்கு வந்து ஒரு IPL ட்ராஃபி கிடைச்சிருச்சு. இதை தாண்டி செகண்ட் ரீசன் எனக்கு இந்த மெயினா அந்த வீடியோ பண்ற ரீசன் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி ஏபிடி, கிறிஸ் கெயில் அண்ட் விராட் கோலி லிஃப்டிங் த ட்ராஃபி அட் த சேம் டைம். இதுவுமே ஒரு செம்ம மொமெண்ட் கைஸ். என்னன்னா நம்ம சின்ன பிள்ளைல இருந்து ஒரு மொமெண்ட்டை பார்த்துட்டே வந்திருப்போம். இவங்க கூடயே தான் நம்ம வளர்ந்துருப்போம். சொல்ல போனா இவங்கலாம் வந்து பிரைம் டைம்ல எப்படி ஆடுவாங்க. ஒரு டைம்லலாம் இப்ப நான் CSK ஃபேனா இருக்கிறப்ப RCBக்கும் CSKக்கும் மேட்ச் நடக்குதா,
ஒரு விக்கெட் கெயில் விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறமும் ஸ்டில் பயமா இருக்கும் விராட் கோலி இருப்பாரு அப்படின்ட்டு. விராட் கோலி விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் பயமா இருக்கும், ஐயோ ஏபிடி வருவார், என்னத்த பண்ண போறான்னு தெரியல. அந்த அளவுக்கு அது ஒரு பயம் காட்டி அடுத்த டீம் வச்சிருப்பாங்க. எப்படி அடிக்க போறாங்க, எல்லா பக்கத்தும் நாக்கு, எந்த சைடு போட்டாலும் எப்படி போட்டாலும் 6 4 எல்லா பக்கத்தும் போகும். இதை எப்படி சொல்றதுன்னா, அந்த ஒரு ஐடல்ஸ் கடைசியா ஒழுங்கா பினிஷ் பண்ணாம அவங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்காம போறப்போ ஒரு கிரிக்கெட் ஃபேன்ஸா கண்டிப்பா அது கஷ்டம் இருக்கும். அந்த இதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு 3 பேருமே சேர்ந்த மாதிரி வந்து ஒரு கப் போஸ்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்தோன்னே செம்ம மொமெண்ட் கைஸ். இந்த 2 மொமெண்ட்டும் தான் நான் ஒரு வேற ஃபேன் பேஸோட ஃபேனா இருந்தாலுமே கங்க்ராச்சுலேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த வீடியோ மேக் பண்ண வந்திருக்கேன். நம்ம எல்லார் சார்பாகவும் கண்டிப்பா அந்த விக்டரி வந்து நம்ம கொண்டாடியே ஆகணும். அடுத்து வந்து சிஎஸ்கே ஆர்சிபி இதை பத்தி எல்லாம் பேசியாச்சுன்னா கண்டிப்பா ஃபேன் பேஸ் பத்தி பேசி ஆகணும் கைஸ். இது 2க்கும் இருக்கிற ஃபேன் பேஸ் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஹியூஜ். 2 பேரும் அடிச்சுக்காத நாள் இல்ல, எந்த மேட்ச் ஆனாலும் சரி 2 பேரும் அடிச்சுக்கிறதாகட்டும், ஸ்லெட்ஜிங் ஆகட்டும், வாண்டடா இவனுங்க வேணா சொல்ல இவனுங்க வேணா சொல்ல இதே மாதிரி அடிச்சுக்கிற சூழ்நிலை தான் போயிட்டே இருக்கும். இப்ப அதை பத்தி பேசணும்னா நிறைய பேர் வந்து அந்த மொமெண்ட்ல ஐயோ ஆர்சிபி வாங்கக்கூடாதுப்பா சாமி நினைச்சதுக்கு மெயின் ரீசன் வந்துட்டு ஐயோ ஃபேன்ஸ் என்ன பேசுவானுங்கன்னே தெரியல, அவங்க எப்படி ஹேண்டில் பண்றதுனே தெரியல அப்படின்ற ஒரு மொமெண்ட்டுக்கு போயிட்டானுங்க. அதை தாண்டி இப்போ எங்க டீமை நான் விட்டு கொடுக்க கூடாதுப்பா, சிஎஸ்கேக்காக பேசணும்னா வாட் எவர் இந்த சீசன் வந்துட்டு நீங்க ஜெயிச்சிட்டீங்க, ஒரு நாங்க இப்ப எல்லாம் கொண்டாடிட்டோம், நாங்க வந்து உங்களை கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டோம், கோலி கையில கப் இருக்கு, எல்லாம் ஓகே. ஆனா இப்போ ஒரு கான்ட்ரோவர்ஷியலான ஸ்டேட்மெண்ட் சொல்ல போறேன். சிஎஸ்கே ஃபேனா எல்லாத்துக்கும் பிடிக்கும், அதை தாண்டி எந்த ஃபேனா இருந்தாலுமே கொஞ்சம் அஃபண்ட் ஆவீங்க. சேஃப் மும்பை ஃபேன்ஸா இருக்கட்டும், ஆர்சிபி ஃபேன்ஸா இருக்கட்டும், எந்த ஃபேன்ஸா இருந்தாலுமே நீங்க கண்டிப்பா கொந்தளிப்பீங்க. என்னன்னா அடுத்த ஃபைனல் வந்து கண்டிப்பா பெங்களூர் நடக்கும். அந்த பெங்களூர்ல 6th படிக்கணும்ன்றது சிஎஸ்கே எழுதிருக்கு, என்ன பண்றது அதோட அப்ப யோசிச்சு பாருங்க. அடுத்த ஒரு வீடியோ போடுவேன், தலை வந்து ஹாப்பியா ஒரு மேபி ரிட்டைர்மெண்ட் அறிவிக்கலாம், ஹாப்பியா ஒரு ரிட்டைர்மெண்ட் அறிவிக்கிறாரு, கப்போட ரிட்டைர்மெண்ட் அறிவிக்கலாம், அப்போ ஒரு வீடியோ போடுவேன். ஸோ அந்த வீடியோக்குமே நான் வெயிட்டிங். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு எங்க மஞ்ச ஆர்மிக்கு நான் என்ன சொல்லிக்கணும்னா, கண்டிப்பா இந்த சீசன் நம்மளுக்கு மோசமா தான் போச்சு, கண்டிப்பா நம்ம நல்ல விதமா ஃபினிஷ் பண்ணல. ஆனாலும் நம்ம நிறைய டேலண்ட்ஸ் வந்து ஸ்கவுட் பண்ணிருக்கோம் அந்த வருஷத்துல. கண்டிப்பா அந்த டீம் வச்சு நெக்ஸ்ட் இயர் நம்ம மாஸ் காட்டுவோம். ஸோ இந்த ஒரு குட் நோட்டை அந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மிதுன் ஸ்பென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை.